ஐசிசி வாரியத்தில் உலக சாதனை படைக்க போகும் ஜெய்ஷா. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயலாளராக ஜெய்ஷா கடந்த 2019 முதல் செயல்பட்டு வருகிறார். சௌரவ் கங்குலி புதிய தலைவராக பொறுப்பேற்ற போது அவரும் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் கங்குலி பதவி விலகிய பின்பு இரண்டாவது முறையாக தொடர்ந்து செயலாளராக செயல்பட்டு வரும் ஜெய்ஷா இந்திய கிரிக்கெட்டில் சில முன்னேற்றங்களுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறார். குறிப்பாக முழுமையான மகளிர் IPL தொடரை PCCI நடத்துவதற்கு ஜெய்ஷா முக்கிய காரணமாக திகழ்கிறார். இந்நிலையில் ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் உலக கிரிக்கெட்டை கட்டுப்படுத்தும் ICC அமைப்பின் புதிய தலைவராக ஜெய்ஷா பொறுப்பேற்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தற்போது நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஜார்ஜ் பார்க்லே ICC சேர்மனாக இருந்து வருகிறார். கடந்த 2020 தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2022 ஆண்டு மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருப்பினும் தற்போது மூன்றாவது முறையாக தலைவராக இருக்க விரும்பாத ஜார்ஜ் பார்க்லேவின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. எனவே புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வேலைகளை ICCI துவங்கியுள்ளது. அதற்காக விருப்பம் உள்ள தகுதியான நபர்கள் ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை அனுப்புமாறு ICC கேட்டுக் கொண்டுள்ளது. தற்பொழுது அந்த பதவிக்கு ஜெய்ஷா விண்ணப்பிக்க உள்ளார். ICC விதிமுறைகளின்படி தலைவர் பதவியை 16 நாட்டு உறுப்பினர்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பார்கள். அந்த 16 ஓட்டுகளில் 9 ஓட்டுகள் இருந்தால் 51% வாக்குகளை பெற்று ஒருவர் தலைவராக தேர்வாக முடியும். மறுபுறம் ஜெய்ஷா பாகிஸ்தானை தவிர்த்து மற்ற அனைத்து நாடுகளின் ஆதரவை பெற்றவராக அறியப்படுகிறார். எனவே விண்ணப்பிக்கும் பட்சத்தில் ICCயின் அடுத்த தலைவராக ஜெய்ஷா தேர்ந்தெடுக்கப்பட பிரகாச வாய்ப்பு உருவாகியுள்ளது. அப்படி நடந்தால் 35 வயது மட்டும் நிரம்பியுள்ள அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் ICC வரலாற்றில் மிகவும் இளம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக உலக சாதனை படைப்பார்.